சூப்பரான ஒரு படம். உண்மையிலேயே சொல்றேன். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அப்படின்னு சொல்லணும். இந்த கமர்ஷியல் பார்க்குற ஆடியன்ஸ்க்குலாம் கண்டிப்பா இந்த படம் பிடிக்காதுங்க. ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோ பர்னிங் ட்ராமாலாம் நான் பார்ப்பேன். பொறுமையா கூட நான் பார்க்குறேன், பரவாயில்ல. ஒரு நல்ல படத்த மட்டும் எனக்கு காட்டுங்கடா அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கான படம் தான் அந்த மெய்யழகன். நீங்க முதல்ல நீங்க ட்ரைலர் பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா, அத அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நானு. ஒரு 2 பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷன் தான் ட்ரைலராக இருக்கும். நானே உண்மையிலே அப்படிதான் நினைச்சேன். ரொம்ப கடுப்பா இருக்கும் போலயே அப்படின்ட்டு. 2வது படம் ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, சரியான படத்துல சிக்கிட்டோம் போலயே நம்ம அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்போ வந்து கார்த்தி உள்ள வராரோ வெறித்தனமா இருந்துச்சு உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எவ்வளோ சீக்கிரம் போச்சுன்றது தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 20 நிமிஷம் போயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு கார்த்தி வந்த உடனே. சரி செகண்ட் ஹாஃபும் இதே மாதிரி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு லேக் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் ஒரு லேக் தெரியும் படத்துல. ஆனா அந்த லேக்கான ஒரு சீன் இருக்கு இல்லையா, எல்லாருமே சொல்லுவாங்க படம் கொஞ்சம் லேகா போச்சு அப்படின்ட்டு. அந்த லேகான சீன் படத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன். கார்த்தியோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ற சீன் அதுதான் ஆக்சுவலா. அதை வந்து ஒரு 20 நிமிஷம் பேசுனதை ஒரே லைன்ல வந்து அரவிந்த் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாரு. பயங்கரமா இருக்கும். அரவிந்த் சுவாமியோட ஆக்டிங் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பாப்புல 2 பேருமே. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கார்த்தி ஸ்கோர் பண்ணிருப்பாப்புல. கிளைமேக்ஸ்ல ஃபுல்லா அரவிந்த் சுவாமி தான் கம்ப்ளீட்டாவே. நிறைய விஷயங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவலா. இந்த படத்தை பார்க்கறது மூலியமா ஏன் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்ப இருக்க மனுஷன்லாம் மிருகமா மாறி இருக்கான். மனுஷனா மாறினா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கார்த்தியோட கதாபாத்திரம் படத்தை முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம மண்டைகளை ஓடிட்டே இருக்கும் அப்படியே. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அழாமல்லாம் பார்க்க வாய்ப்பே கிடையாது. உங்களை மீறி கண்ணில் தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டி. அந்த மாதிரி இருந்துச்சு. நானே கண்ணில் நான் எப்பவுமே அழகிற கேரக்டர் கிடையாது. இங்கே தண்ணியோட படம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சு மேட்ச் பண்ணுறது எவனா பாத்திர போகிறான்னா, இப்போ அந்த செலிபிரிட்டி ஷோ போயிருந்தேன், ப்ரிவியூ ஷோ. சரி பாத்திர போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு தொடச்சிட்டு இருந்தேன். ஒரு நல்லா வந்து அந்த கிளைமேக்ஸ் நமக்கு தெரியும், ப்ரெடிக்டபிள் தான். பட் ஆனால் அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்க்குற ஒரு ஆர்வம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நல்லா இருக்கும். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பு உண்மையிலும் நல்லா இருந்துச்சு படத்தில். ஒரு 2-3 சீன் தான் வருவாங்க செகண்ட் ஹாஃப்ல. வர சீன் நல்லா பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லணும். ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்ரீதிவ்யாவை நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். பட் அவங்களுக்கும் கதைக்கும் ஒன்றும் பெரிய ஒரு கனெக்ட்லாம் கிடையாது. சும்மா வராங்க, கதாபாத்திரமாக வராங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களால தான் கதை நகர்ந்துச்சு கிடையாது. படமே வந்து கார்த்தி அரவிந்த் சுவாமி இவங்க 2 பேர் தான். 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்டிங் மட்டும் தான் கதையை. நீங்க கார்த்தியோட ஒரு புது அவதாரத்தை பார்ப்பீங்க நீங்க ஆக்சுவலா. உண்மையிலேயே சொல்றேன், கார்த்தி இது வரைக்கும் நீங்க மாசா பார்த்துருப்பீங்க, கைதி அந்த மாதிரி நிறைய படங்கள், சிறுத்தை அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா, இது இன்னொரு அவதாரம் கார்த்தியோடது. ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு கார்த்தி. அது வந்து உண்மையிலே அந்த கிரெடிட்லாம் வந்து டேரக்டருக்கு தான் போகும்னு சொல்லுவேன் நான். உண்மையிலேயே ஒரு படம் ஹிட் ஆனாலும் ஃபிளாப் ஆனாலும், படம் நல்லா இல்லைனா டேரக்டர் கத்துறோம்ல, காரிக்காரி முடியல. படம் ஹிட் ஆனாலும் அந்த கிரெடிட் அவர் தான் தரணும். உண்மையான ஹீரோ அவர் தான் ஆக்சுவலா. ரொம்ப ஒரு போல்டான அட்டெம்ப்ட். கரணம் தப்புனா மரணம் இந்த படம்லாம். லைட்டா மிஸ் ஆனாலும் ஃபிளாப் இந்த படம் உண்மையிலேயே. அதை வந்து ரொம்ப ரிஸ்கா ஒரு 2வது படமே இப்படி எடுக்க முடியுமான்னு கேட்டா ஆச்சரியம் தான் உண்மையிலேயே. நல்ல ஒரு அட்டெம்ப்ட். 96 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ஆக்சுவலா. எல்லா 20லேருந்து 60 வரைக்கும் இருக்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அந்த ஒரு பருவத்தை தாண்டி போயிருக்கும். ஃபர்ஸ்ட் லவ்ன்றது வந்து போயிருக்கும். அது கனெக்ட் ஆகும். பட் இது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது. நீங்க வந்து ஒரு சிலரை மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி சமயத்துல. மிஸ் பண்ணாத நபரா இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த படத்தை பார்த்து நிறைய இன்டேக். ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தேவையே இல்லைன்னு ஒரு பொருளை நீ போட்டு வச்சிருப்ப. ஆனா அந்த பொருள் ஒருத்தனுக்கு வாழ்க்கையாவே அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று உள்ள சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயம் இருக்கு படத்துல. சும்மா ஒன்று ரெண்டு நம்ம சொல்லி ஓரளவு விட்டுறக்கூடாது. நம்ம சொல்றதுக்கு வேணா சாதாரணமா இருக்கும். பட் அது படமா பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். மியூசிக் சொல்லணும்னா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு படத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கு இது ஒரு காரணம். இந்த படம் ஒரு உதாரணம். மியூசிக் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அந்த சைக்கிளோட ஃபிளாஷ்பேக் சொல்லும்போது ஓகே, அது ஒரு ஃபிளாஷ்பேக்காக இருக்கும், ஒரு சீனாக நமக்கு தெரியும். பட் அரவிந்த் சுவாமி வந்து அந்த சைக்கிளை திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு மியூசிக் ஒன்று பிளே ஆகும். பார்க்குற நமக்கு எமோஷனாக டெம்ப்ட் ஆகும் ஆக்சுவலா. அதோட இன்னும் ஒரு பாசிட்டிவ் என்ன படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னமோ அந்த தஞ்சாவூர்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் இந்த படம். அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். அது நீங்க அந்த ஒரு லொகேஷன், அந்த ஒரு இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி நீங்க ஊர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூப்பரா இருந்துச்சு. நம்மள எங்கேஜிங்கா வச்சிருந்துச்சு. நம்ம என்னமோ அது கூட டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவேன் நான் உண்மையிலேயே. கண்டிப்பா அவங்களுக்கான படம் தான் இது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு 25க்கு உள்ள இருக்க இந்த ஏஜ் குரூப்க்குலாம் இந்த படம் பிடிக்காது கண்டிப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்பீடா போகணும், கமர்ஷியலா பார்க்கக்கூடிய நபர். அவங்க எல்லாம் உட்காந்து பொறுமையா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மெய்யழகன் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். 8.5 தருவேன் கண்டிப்பா. நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கொஞ்சம் லேக் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் லேக் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் நீங்க மைண்ட் பண்ணாம உட்காந்து மொத்தமா ஒரு படத்தை பார்த்துட்டு வெளில வர போறேன்னு வந்தீங்கன்னா சரியான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல். உண்மையிலேயே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல படம் இந்த வீக்கெண்டுக்கு. எல்லாரும் பாருங்க. இந்த படத்தோட நம்ம பாசிட்டிவா நம்ம என்ன பேசலாம்? இந்த படத்தோட பாசிட்டிவ்னா இது ஃபீலிங் தான். இது சொல்லலாம், அந்த டிராவல் அதெல்லாம் ஒரு நேரடியாக காமிச்சாங்க. அதை நம்ம அரவிந்த் சாமி அசல அவர் கேரக்டரே சூப்பரா இருந்துச்சு. டிராவல் பண்ணும்போது அந்த எப்படிலாம் இருக்கும்,
அதாவது இதுல வந்து எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு பில்டப்பாவோ இல்ல புகுத்துறோமோ புகுத்தாம எல்லாத்தையும் வந்து ரியலாவே காமிச்சாங்க. அது உண்மைதான், ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு படம். யதார்த்தமா இருந்துச்சு. அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு கமர்ஷியல்ல விரும்புறவங்களுக்கு வந்து இந்த படம் உண்மையிலேயே பிடிக்காது. ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும், ஒரு மலையாள படத்தை மாதிரி அந்த ஜானர்ல படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா இருக்கும் அவங்களுக்கு. ரைட் தானே? கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயலாக்ஸ், குட்டி குட்டி டயலாக்ஸ், சின்ன சின்ன உங்களுக்கு ரசிக்க தெரியும். அப்படி இல்ல அதெல்லாம் வந்து நீங்க அருவருப்பா நினைக்கிறீங்க, போர் அடிக்கிற மாதிரின்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. சொல்லிடுறேன். ஒரு மேரேஜ் சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா யதார்த்தமா இருக்கு. அவங்க வாழை இலை போட்டு ஒரு 10 வகை அந்த இதெல்லாம் பண்ணி சாப்பிடறதுலாம் வந்து ஒரு புதுசா இருந்துச்சு, ஒரு நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு பசி நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பசிவே தூண்டுற அளவுக்கு அந்த சாப்பாடு, வடை, பாயாசம் எல்லாம் சாப்பிட்டு அந்த கார்த்திக் சாப்பிடுற ஸ்டைலா இருக்கட்டும், அந்த ஊர் கிராமத்துல உள்ள கண்டிப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷா வந்து மென்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு படம். கல்யாண சாப்பாடு. ஓகே. அரவிந்த் சாமி ஒய்ஃபா வந்து தேவதர்ஷினி போட்டது எனக்கு வந்து என்னமோ ஒரு இதா தெரியல. அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஏன்னா அவர் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டும் இல்ல, அந்த கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா சும்மா போன்ல வந்து டைலாக் பேசுற இதா இருந்துச்சு, ஒரு பெரிய ஃபீலா பண்ணுச்சு அப்படின்னு. படமே டைலாக் பேசுற போன்ல மட்டும் பேசுறாங்க, படத்துலயே டைலாக் மட்டும் தான் பேசுறாங்க. கரெக்ட் தான். மேபி லவ் பண்ணிரலாம் போல, லவ் மேரேஜ் என்ன கடந்தல அத நம்மளுக்கு காட்டல. ஓகே, கார்த்தி வந்து அவரோட பேரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீதிவ்யா பண்ணிருக்காங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்ரீதிவ்யா வந்து அவங்க பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது, அவங்க கூட இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு பெரிய ரோல் எதுவுமே கிடையாது, நார்மலா ஒரு வீட்டுல லேடி எப்படி இருப்பாங்களோ அந்த பண்ணிருக்காங்க. பட் ஓகே, என்ன சொல்றது, ஒரு ரசிக்கிற மாதிரி தான் இருக்காது, வெறுப்பா இல்ல. என்ன பொறுத்தவரை வந்து ஸ்ரீதிவ்யா வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒன் டே மேட்ச் மாதிரி ஆகிட்டாங்க, ஒரு நாள் தான் கால் ஷீட் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமா ஹாலிவுட், பாலிவுட், அது என்ன சொல்றது, இன்னொன்னு ஹாலிவுட்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க போல தெரியுது. அவங்களுக்கு பிடிக்க முடியல, அந்த கேரக்டருக்கு அவங்க தேவை நினைச்சு ஒரே ஒரு நாள் கால் ஷீட் பண்ணிட்டு அவங்க வந்து அண்ணா எதுவும் சாப்பிட்றியாண்ணா, சாப்பிடலையாண்ணா, ஏதாவது சாப்பிடுங்கண்ணா, நீ என்ன வேணாலும் கேளுங்கண்ணா, நான் செஞ்சு தரேன். இதுதான் அவங்களோட ரோலா இருந்துச்சு. மொத்தமாவே அவங்க வந்தது ஒரு 3 சீன் தான், அதை ஒன் டேல எடுத்து முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால வந்து ஸ்ரீதிவ்யா வந்து இந்த இடத்துல வந்து தேவையில்லை. ஒருவேளை தேவை இருந்துச்சுன்னா ஒரு சாங்ஸ் பண்ணிருக்கலாம், ஒரு இது பண்ணிக்கலாம், அவங்களுடைய கம்பேக்கா கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாத கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எனக்கு. ஸ்ரீதிவ்யா ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமா, மற்றபடி இந்த மியூசிக் வந்து படத்துல கொஞ்சம் அட்வான்டேஜ் தாங்க. ஏன்னா அந்த ஃபீல், அந்த குட் ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்கும் போது ஆடியன்ஸ்க்கு அந்த மியூசிக் பேக்ரவுண்ட்ல பிளே ஆகிறது வந்து அது ரொம்ப ஒட்டின மாதிரி சிங்க் நல்லா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. எவ்வளவு நான் அந்த சாங்கை படிக்கும் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. யாரும் கமல் வாய்ஸ் அப்படின்னு அப்பதான் நோட்டீஸே செம்மையா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப இதான், ரொம்ப அவர் என்ன சொல்றது, ஃபீலிங், ஒரு எமோஷனல் சாங். கோவிந்த் வசந்தா வந்து நான் நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு ஃபியூச்சர் இருக்குது அவருக்கு. உங்களுக்கு 96லயே ப்ரூவ் பண்ணாரு நான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த அவங்க என்ன அந்த ஒரு இவரோட படம் ஒன்று நடிச்சாங்களே, அது என்ன படம், ஃபைட் கிளப், அதுவும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்திருக்கு. இதுலேயும் மியூசிக் வந்து பெரிய லெவலில் படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் அமைச்சு. ஏன்னா வந்து அனிருத் மாதிரி பார்த்தோன்னா கட்டன்னு ஒரு என்ன சொல்ற ராப் மியூசிக் மாதிரி போடாமல் ஒரு நல்ல மெலோடியா, ஒரு நல்ல ஒரு இதாக, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா யதார்த்தமாக இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி படத்தில் வந்து நெகட்டிவ்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெகட்டிவ்னா அந்த ஜல்லிக்கட்டு சீன் ஒன்று காமிச்சாங்க, அது வந்து தேவையில்லாம உள்ள தருவாங்க. அதாவது இவங்க என்ன ட்ரை பண்ணிடுறாங்கன்னா, ஒரு மெசேஜ் எதனா கருத்து சொல்லணும், சமூகத்துக்கு என்ன கருத்து சொல்லணும்ட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டுருக்காங்க. இந்த கரிகால சோழன் ஒரு சீன் ஒன்று செகண்ட் ஹாஃப்ல வருது, அது சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்ண அது ஒரு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லா சீனு, நெகட்டிவ் நான் பாக்குறேன். கண்டிப்பா அதாவது அந்த சீனை ஒரு உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கலேன். அந்த ஜல்லிக்கட்டு சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சீன் எதுக்கு, அதை வந்து அவர் என்ன சொன்னா வாய்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி இந்த காளையை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றது எல்லாமே வாலண்டரியா வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றோம்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி திரிச்சது மாதிரி தோணுது. அதே மாதிரி சோழர் காலம் இதெல்லாம் வந்து நீங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு பாடம் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லேக்கா தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.